எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது? dy பை dx dx பை dy எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அப்படின்னு ஒரே ஒரு ஐடியா தான். என்ன ஐடியாவா இருக்கும்? சார் dy by dx ஏன் பண்ண முடியாது சார்? ஏன் பண்ண முடியுது? அருமையான கொஸ்டின். ஏன்னா y ஈக்குவல் டு vx எடுக்கிறோம். இது வந்து v யோட வேல்யூ என்ன? y பை x. y by x. அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது 1 பை வின்னு ஆயிடும். அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ் பை ஒய்னு வருது இல்லை அது. அப்போ எக்ஸ் பை ஒய்ன்னு இருந்தபோது என்ன ஆகும்? எக்ஸ் பை ஒய்யாக இருந்தால் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் என்ன எழுதும்? 1 பை வின்னு இருந்தது. 1 by v. அப்போ இ பவர் 1 பை விக்கு ஃபார்முலா இருக்குதா? இ பவர் எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. இ பவர் 1 பை விக்கு ஃபார்முலா இருக்குதா? இல்லை. No sir. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டு இல்லை நம்ம கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஒய்ங்கிறது எல்லா பக்கம் வரும்போது நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றாம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போ சார் எடுக்கிறது அப்படின்னா இப்படி வரும்போது எடுக்கணும். அவ்வளோதான் கண்டு. சரி, எப்படி இந்த ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பை ஒய்னு வருது. அப்போ கண்டுபிடிங்க இதில் டிஎக்ஸ் பை டிஒய் என்ன வரும்னு பாருங்க. dx by dy என்ன வரும் பாருங்க. dx by dy சொல்றேன் கண்ணு. பார்த்தீங்களா? சார் minus e power x by y divided by 1 plus e power x by y. சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே கான்செப்ட். அதுக்கு மேலே என்ன எடுக்க போறீங்க? இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு எடுப்பீங்க. அங்கே என்ன எடுப்பீங்க? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுப்பீங்க. இங்கே என்ன எடுக்கிறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு எடுப்பீங்க. அப்போ வி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை ஒய்னு. சரிடா கண்ணு? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இது ஹோமோஜினியஸா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. ஹோமோஜினியஸா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அப்போ இது ஹோமோஜினியஸா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். அதை கண்டுபிடிச்சுன்னா இந்த ஸ்டெப் போடணும். ஹோமோஜினியஸா இல்லையா செக் பண்ணி சொல்றது. சார் lambda x lambda y. ஆமா ஆமா, அதே தான் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் லாம்டா ஒய் அப்ளை பண்ண இல்ல சார், அப்படி இல்லை சார். e பவர் lambda x lambda y ன்னு இருக்கலாம். அங்கேயே வச்சு lambda lambda கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கி லாம்டா வரும், இங்கி லாம்டா இது இதுவும் கட் ஆயிடும். இங்கி லாம்டா வரும், இங்கி லாம்டா வரும், லாம்டா லாம்டா கட் ஆயிடும். ஓகே சார். லாம்டா பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் லாம்டா பவர் 0 இல்லை, அங்கே வரவே இல்லை. திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் வருது. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வரனால லாம்டா பவர் 0ன்னு நம்ம வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே சார். சரி, அப்போ இது வந்து ஹோமோஜினியஸ் தான். இந்த பார்ட் வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே சார். சரி, அப்போ ஸ்டெப் தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். அப்போ இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே ரீப்ளேஸ் ஆகி என்ன கிடைக்கும்? வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதை கொண்டு வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க? இந்த டேபிள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணி சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு. வி ப்ளஸ் இங்கே ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய், டிஎக்ஸ் பை டிவி பை டிஒய். ஏன்னா இங்கே டிஒய் தானே வருது. அப்போ இது மாதிரி ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இந்த ஒன்றை மைனஸ் பண்ணி உள்ளே கொண்டு போயிடலாமா? மைனஸ் பண்ணி கொண்டு போனால் ஈஸி ஆயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்? பி மைனஸ் ஒன்று எழுதிட்டு இது இ பவர் வி எழுதி டிவைடட் பை 1 ப்ளஸ் வி 1 ப்ளஸ் இ பவர் வி. கரெக்டாமா? சார் இது வரைக்கும் டவுட் இருந்தால் சொல்ல, இல்லை தப்பாக இருந்தாலும் சொல்ல, நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஓகேவா? ஏதாவது தப்பு இருக்குதா? ஓகே சார். இது மிஸ்டேக் இல்லை, என் சைடு மிஸ்டேக் இல்லை, நீ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த விங்கிற ஃபங்க்ஷன் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்னாச்சு? ஒய் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் டிஒய், ஒய்னே மருந்து போகிற எக்ஸ் பார்க்குறது ஒய் தான் வரும். ஈக்குவல் டு வி இ பவர் இ மைனஸ் இ பவர் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் வி மைனஸ் வி. அப்போ எல்சிஎம் எடுத்தா வி இ பவர் வி மைனஸ் இ பவர் வி. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குங்க? மைனஸ் வி. கரெக்டா? மைனஸ் வி மைனஸ் இ பவர் வி இன்ட்டு வி. ஓகே சொல்கிறேன். இதெல்லாம் கேன்சல் ஆகுது சார். 1 ப்ளஸ் இ பவர் வி சார் கீழே. கரெக்டுங்களா? இது இ பவர் வி. எஸ் சார், கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்குது? ஒய் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியில் இருந்தால் இ பவர் வி ப்ளஸ் வி divided by 1 plus
e power v. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ இது ரெண்டையும் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. பண்ணிடலாமா? அப்போ என்னாச்சு, விங்கிற டைம் தான் ரைட் சைடு இருக்குது, எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்னாச்சு, 1 + e power v மைனஸ் 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 அங்கே வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய டைம் வருது, அதனால் மைனஸ் அங்கே வச்சு ஈஸியாக இருக்கும். மைனஸ் இன்டெக்ரல் dy பை மைனஸ் எங்கே வேணால் வச்சுக்கலாம். மைனஸ் எங்கே வச்சுக்கலாம்னு ஒரு ஷார்ட்கட்னா, நம்ம எங்கே சின்ன டைம் இருக்குதோ அங்கே வந்து நம்ம வச்சுக்கிட்டா கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகே சார். அதனால் வந்து இந்த மைனஸ் எங்கே சின்ன டைம் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம். சரி, இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாமா? 1 + e power v divided by v plus e power v into dv equal to minus integral dy by dy. சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைடு என்னன்னு செக் பண்ண போறீங்க, ரைட் சைடு டைரக்டாக வந்துடும். மேக்ஸிமம் ரைட் சைடு இந்த ரிசல்ட் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லெஃப்ட் சைடு மட்டும் என்ன வரும் சொல்றாங்க. இன்டெகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் டக்குன்னு பார்த்த முடியும்னு சொல்ல முடியும். என்ன இவ்வளோ லேட் பண்ற? யோசிச்சுட்டுங்க. சரி, எப்படி சார் அப்படி வந்துடும்? நீ சொல்ற, நீ தான், நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டேன். எப்படி வரும் நீ சொல்லு. ஓகே சார், யோசிச்சு யோசிக்க, ஆன்சரே கொடுத்து யோசிக்க, யோசி எப்படி வருதுன்னு யோசி. அதான் யோசிங்க. எப்படி வரும் இது வந்து டி எடு பிடி இது வருது நம்ம t equals v plus சார் v பண்ணா 0 தான் சார். v பண்ணா எப்ப 0 ஆகும்? v ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு சார். v எப்ப கான்ஸ்டன்ட் ஆகும்? இது எல்லாமே vங்கிறது வேரியபிள் தானே. vங்கிறது என்ன இருக்குற, x = v y. அப்ப v = என்னது, x by y. அப்புறம் எப்படி வரும் v கான்ஸ்டன்ட் ஆகும்? v is a function of x வரும். ஓகே சார். அப்ப dt by dv கண்டுபிடிங்க. dt by dv கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் சார்? அப்போ வரும் சார். ஓகே சார், அப்போ வரும். கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ண சொல்றா. இப்போ இது வந்து v வந்து வேரியபிள், அப்புறம் எப்படி நமக்கு dv ல நம்மளோட வேல்யூ வரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே இப்படி பண்ணி போட்டுடலாம். எஸ் சார். செக் பண்ணி பாரு கரெக்டா, எல்லா ஸ்டெப்பும் ஒவ்வொன்றும் போட்டு பாரு கரெக்டா வருது.